சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் எல்லை பிரச்சனை. நேரடியாக சீனாவினுடைய டெக்னாலஜியில் அவங்களுடைய தொழில்நுட்ப உலகில் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தியதா இந்தியா. 59 அப்ளிகேஷனை இந்தியா தடைப்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன? இந்த தடை தற்காலிக தடை தானே? அப்படின்னா இதன் பின்னால் சீனா செய்ய போகும் அரசியல் யுக்திகள் என்ன? சீன நாட்டில் இதே மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் பயன்படுத்த முடியுமா, முடியாதா? இந்தியாவினுடைய ஒரு செய்தியை சீனர்கள் வாசிப்பார்களா, வாசிக்க முடியாதா? பலதரப்பட்ட கேள்விகள் இருக்கிறது. பதில்களை நீங்கள் தெரிந்து கொள்ளும் போது ஆச்சரியம் உங்களை ஆழ்த்திவிடும். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். செம ஃபீவர், ஹெட்டேக், அதனால தான் நேற்று காணொலி போட முடியலை. இன்றைக்கி ஓகே. எல்லாருமே கொரோனாவான்னு கேட்டாங்க. எனக்கே ஒரு நிமிஷம் பகீர்னு இருந்துச்சு. எனிவே நான் கொஞ்சம் ரிக்கவரி ஆகிட்டேன். ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டிய இந்த ஒரு பதிவு, 59 சீன அப்ளிகேஷனை நம்ம தடைப்படுத்தி விட்டோமே, இது இந்தியாவுக்கு கிடைத்த முதல் வெற்றியா என்று கேட்டால் இல்லை. இது வெற்றி கிடையாது, வெற்றியினுடைய தொடக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த வெற்றியை பறிப்பதற்காக இந்தியாவை சேர்ந்த பல நபர்கள் போரிடுவார்கள். குறிப்பா சொல்ல போனா டிக்டாக்கினுடைய இந்தியாவின் அதிகாரி அப்படின்னு சொல்லி ஒருவர் வருவார். அவருடைய பெயர் கூட காந்தி அப்படின்னு தான் சொல்லி முடியும். அவர் என்ன சொல்லியிருக்காரு? 59 அப்ளிகேஷனை தடைப்படுத்தியிருக்காங்க இந்திய அரசாங்கம். எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கிறார்கள், நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு செல்ல இருக்கிறோம். இந்திய அரசாங்கம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்தியாவின் அந்த ஒரு டேட்டா, யாரெல்லாம் டிக்டாக் பண்றாங்க, அவங்களுடைய அட்ரஸ் என்ன, அவங்களுடைய ஏஜ் குரூப் என்ன, இது எதையுமே நாங்கள் வெளியில விட மாட்டோம், குறிப்பா சீனாவுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமா, கரெக்டா இன்னைக்கு டிக்டாக்கை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா டிக்டாக்ல உங்களுக்கு கம்யூனிகேஷன் கிடைக்க மாட்டுக்கு. 59 அப்ளிகேஷன்ல டிக்டாக்கும் இருக்கிறது. அதனால நாங்க என்ன செஞ்சு வச்சிருக்கோம், டிக்டாக்கை தற்காலிகமாக தடைப்படுத்தி வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்து நிற்கும். இது என்ன தெரியுமா? இதுக்கு முதல்ல நம்ம சொன்ன மாதிரி இந்த 3 வார்ஃபேருக்கு போங்களேன். பப்ளிக் ஒப்பீனியன், சைக்காலஜிக்கல் வார்ஃபேர், அடுத்ததா லீகல் வார்ஃபேர் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதுல முதல் விஷயம் தான் பப்ளிக் ஒப்பீனியன் இல்லாட்டி பப்ளிக் வார்ஃபேர் அப்படின்னு சொல்றது. ஜனத்தை, மக்களை நம்ப வைப்பது. டிக்டாக் இப்போது உங்களையும் என்னையும் நம்ப வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுகளுடன் தான் நாங்கள் செயல்படுகிறோம், இதோ பார்த்து கொள்ளுங்கள், எங்களுடைய அப்ளிகேஷனை நாங்கள் என்ன செஞ்சு வச்சிருக்கோம், அப்படியே நிப்பாட்டி வச்சிருக்கோம். இந்திய அரசாங்கம் தடை மட்டும்தான் கொடுத்திருக்கிறதே தவிர இந்திய அரசாங்கம் இதுவரையிலும் டிக்டாக் சர்வரை என்ன செய்யல, அவங்களுடைய டிஎன்எஸை பிளாக் பண்ணல. ஸோ டிக்டாக்கை நீங்க இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு டிக்டாக் வந்து கொண்டே இருக்கும். அதையும் மீறி டிக்டாக் நிறுவனம் தான் இதை தற்காலிகமாக தடை செய்திருக்கிறது. இது பப்ளிக் மத்தியில், ஜனங்களின் மத்தியில் ஒரு நல்ல பெயரை எடுப்பதற்காக. இதை வைத்து அவர்கள் எதை சாதிப்பார்கள்? சைக்காலஜிக்கலா டிக்டாக் நமக்கு நல்லது செய்துன்னு சாதிப்பார்கள். அப்படியே கொண்டு போய் லீகல் வைஸா அவங்க சொல்லுவாங்க, இந்தியா தடைப்படுத்திய போது 59 அப்ளிகேஷனுக்கு இந்தியா தடை விதித்த போது நாங்கள் தற்காலிகமாக எங்களுடைய சேவையை முடக்கி விட்டோம், லீகலா நாங்கள் செய்தது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி லீகல் வார்ஃபேருக்கு போவாங்க. இது எல்லாமே சீன நாட்டுக்காரனுடைய யுக்தி. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்தியா 59 அப்ளிகேஷனை தடைப்படுத்தியதால் சீனால எந்த ஒரு மாற்றமும் வராது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உங்ககிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா ஒரே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்திய அரசாங்கம் அப்படி இல்லைன்னா தமிழக அரசாங்கம் இதை ஆட்டி வைப்பது யார்? அரசியல்வாதிகளோ இல்லாட்டி குடிமக்கள், சாதாரண குடிமக்களோ கிடையாது. பெரிய பெரிய பண முதலைகள், அப்படி இல்லைன்னா பெரிய பிசினஸ் பண்றவங்க. ஸோ இந்த பிசினஸ் பண்றவங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போது இந்தியா தடைப்படுத்தி இருக்கும் 59 அப்ளிகேஷனுக்கு பின்னாடி இருப்பதும் சீன நிறுவனங்கள், அப்படி இல்லையா சீனாவினுடைய மிகப்பெரிய பிசினஸ்மேன் அப்படின்னு சொல்லலாம். அதுல முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது பைடான்ஸ், டிக்டாக்கினுடைய நிறுவனம். அது சாதாரண ஒரு நிறுவனம் கிடையாது. கிட்டத்தட்ட 75 பில்லியன் முதலீடு செய்யப்பட்டிருக்கும் ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரிய ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா அலிபாபாக்கு 2 அப்ளிகேஷன் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், தடை விதித்திருக்கிறோம். 2 அப்ளிகேஷன் என்னெல்லாம், யூசி பிரவுசர் மற்றும் யூசி நியூஸ் அப்படின்னு சொல்ற 2 அப்ளிகேஷன். அடுத்ததா இந்தியாவினுடைய 3வது மிக முக்கியமான இ காமர்ஸ் சைட் அப்படின்னு சொல்ற கிளப் ஃபேக்டரிக்கு அப்ளிகேஷனை நம்ம தடைப்படுத்தி இருக்கிறோம். சிஎம் பிரவுசர் அப்படின்னு சொல்லலாம். ஷேர் இட் அப்படிங்கிற அப்ளிகேஷனை நம்ம என்ன செஞ்சிருக்கோம், தடை விதித்திருக்கிறோம். இப்படி சொல்ல போனா மிக முக்கியமான அப்ளிகேஷன் எல்லாமே நம்ம தடை விதித்திருக்கிறோம். இந்த தடை சீனாவில் எதிரொலிக்கும். அப்படி எதிரொலித்த காரணத்தினால்தான் இன்னைக்கு சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. நாங்கள் உன்னிப்பாக இந்தியாவினுடைய இந்த செயலை கண்காணித்து வருகிறோம். எப்போது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா, ஏன் இந்த சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் டெய்லி வந்து ஒரு நியூஸை, ஒரு ப்ரெஸ் மீட்டாக வந்து சொல்லிட்டு இருக்காங்கன்னு?
இதற்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணம் தான் த கிரேட் ஃபயர்வால் அப்படின்னு சொல்றது. ஸோ நான் இனி சொல்ல போகிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். இதை போய் சர்ச் பண்ணுங்க. அப்படி சர்ச் பண்ண பிறகு நம்ம இந்த டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ணது ரொம்ப பெரிய உண்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். இதை மெயினாக வச்சு எல்லா நியூஸ் மீடியாலையும் இல்லாட்டி எல்லா வித சோஷியல் மீடியாலையும் உங்களால் ஆர்கியூ பண்ண முடியும். தயவு செஞ்சு டிக்டாக்கினுடையதோ இல்லாட்டி இந்த 59 அப்ளிகேஷனுடைய பேர்ன் தடை என்பதை நிப்பாட்டி விடாதீர்கள், நிரந்தரமாக தடைப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி நம்மால் உறுதியாக சொல்ல முடியும். ஸோ த கிரேட் ஃபயர்வால் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு முன்பாக 2012 சீனாவினுடைய இப்போதைய அதிபர் ஜி ஜின்பிங் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்கிறார். விர்ச்சுவல் வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு வேர்ல்டு இருக்கு. அதாவது இன்டர்நெட்டை தான் விர்ச்சுவல் வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ரியல் வேர்ல்டு அப்படின்னு சொல்லும்போது நீங்களும் உங்களுடைய நண்பர்களும் என்ன பேசிக்கொள்கிறீர்களோ அது மட்டும்தான் இந்த விர்ச்சுவல் வேர்ல்டுலையும் வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் கம்யூனிசம் என்பது சீனாவில் அழியாமல் இருக்கும். ஸோ எதை நீங்கள் வெளியில் டிஸ்கஸ் பண்ணுறீங்களோ அதை மட்டும்தான் நீங்கள் எங்கேயும் டிஸ்கஸ் பண்ண முடியும். இன்டர்நெட் அப்படிங்கிற உலகத்திலையும் டிஸ்கஸ் பண்ண முடியும். அது பேர் இன்டர்நெட்டாக இருக்கக்கூடாது, சீனா நெட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ சீனா நெட், இன்டர்நெட்டை சீனா நெட்டாக மாற்ற முடியுமா என்று கேட்டால் அவர்கள் மாற்றி காண்பித்திருக்கிறார்கள். சீனாவுக்கென்று இன்டர்நெட் உலகம் என்பது புதிதாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. சீன அரசியல்வாதிகள் என்ன நினைக்கிறார்களோ அதை மட்டும்தான் மக்களால் அங்கே பார்க்க முடியும், பேச முடியும். இதை எதிர்த்து சில விதமான உண்மைகள் வெளியில வரும். எந்த உண்மை தெரியுமா? கடைசியா லீ அவர்கள், அந்த ஒரு டாக்டர் லீ அவர்கள் கொரோனா வைரஸ் சீனாவிலிருந்து தான் வந்தது அப்படின்னு சொல்லி அவருடைய உயிரை விட்டார் பாருங்க, அந்த ஒரு வீடியோ வெளியில வந்தது. அதற்கு காரணம் த கிரேட் ஃபயர்வால் அப்படிங்கிறதுல சின்னதா ஒரு ஓட்டை இருந்திருக்கிறது. சரி, இந்த கிரேட் ஃபயர்வால் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா 1990வது வருடம் ஃபாங் அப்படிங்கிறவர் ஒரு சாஃப்ட்வேரை கண்டுபிடிக்கிறார். ஒரு இடத்துல இருந்து, இப்போ உங்கள் மொபைல் ஃபோன்ல இருந்து கூகுளில் நீங்கள் ஏதாவது சர்ச் பண்ணுறீங்க, அந்த சர்ச் ரிக்வெஸ்ட் கூகுளுக்கு போனதா வந்ததா, கூகுள்லேருந்து ரெஸ்பான்ஸ் வந்திருக்கா, அப்படி ரெஸ்பான்ஸ் வந்திருந்தா அது எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ், இதை எல்லாமே வேறொரு சாஃப்ட்வேர் வழியாக பார்க்க முடியும். இதை தான் கோல்டன் ஷீல்டு அப்படின்னு சொல்லி அழைப்பார்கள். இந்த கோல்டன் ஷீல்டை கண்டுபிடித்த ஃபாங் அவர்கள் தான் ஃபாதர் ஆஃப் கிரேட் ஃபயர்வால் என்று அறியப்படுகிறார். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு சின்னதாக புரிஞ்சிருக்கும். ஆனால் போக போக 1990 இப்படி ஒரு கோல்டன் ஷீல்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. 2000வது வருடம் ஆர்டர் நம்பர் 292 அப்படிங்கிற ஆர்டரை சீன அரசாங்கம் வெளியிடுகிறது. இந்த நாட்டுக்கு எதிராக யாரெல்லாம் சர்ச் ரிசல்ட் பண்றாங்களோ அவங்களுடைய ஐபி எல்லாமே இங்க ரெக்கார்ட் பண்ணப்படும். இதற்கு நீங்கள் சம்மதம் தெரிவிக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய இந்த சர்ச் ரிசல்ட்டை கொண்டு வர்ற நிறுவனங்கள் இருக்கு பாருங்க, யாகுவா இருக்கட்டும், கூகுளா இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறார்கள். அதன் பிறகு 2 வருடங்கள் கடுமையான சட்ட திட்டங்களை சீன அரசாங்கம் ஏற்படுத்துகிறது. இந்த சட்ட திட்டங்களுக்கு உட்படவில்லை அப்படின்னு சொல்லி கூகுளை என்ன செய்யறான், தடைப்படுத்துறான். 2002வது வருடம் கூகுள் என்பது அங்கே தடை செய்யப்படுகிறது. ரொம்ப நாட்களுக்கு பிறகு கூகுள் என்ன செய்யறாங்க, google.cn அப்படிங்கிற வேறொரு டொமைன் நேமோடி சீனாவுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. சீன நாட்டவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை மட்டும்தான் இந்த google.cnல தேட முடியும். வெளி உலகத்தில் இருக்கும் விஷயங்கள், நியூஸ் எதுவுமே அவங்களுடைய கூகுள்ல சர்ச்சா வரவே வராது. இதற்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது தான் google.cn. யாகுவும் இந்த மாதிரி ஒரு பிளட்ஜில் கையெழுத்து போடுறாங்க. எக்காரணம் கொண்டும் வெளி உலகத்தில் இருக்கும் செய்திகள் சீனாவுக்குள் வராது. இதெல்லாம் 2002ல் நடைபெறுகிறது. ஆனா இப்படி நடைபெறும் போது மக்கள் எல்லாருமே கோபத்துல இருக்காங்க. என்னடா வெளி உலக செய்திகள் எதுவுமே வரமாட்டுக்கே, அப்படின்னா உள்நாட்டில் நடக்கிற செய்திகள் எல்லாமே கரெக்டான செய்திகளாகத்தானே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த ஒரு நேரத்துல தான் சீனாவுக்கு ஒரு இடி விழுகுது. 2004வது வருடம் 50 சென்ட் பார்ட்டி அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு ரிக்ரூட்மெண்ட்டை செய்யறாங்க. 50 சென்ட் பார்ட்டி அப்படின்னா காலேஜில் படிக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி பெரிய பெரிய பல்கலைக்கழகத்தில் படிக்கும் பல மாணவர்கள், படித்து முடிந்த மாணவர்கள், இவங்க எல்லாரையுமே அழைத்து இவங்க என்ன சொல்றாங்க, சீனாவுக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்களுடைய ஐபி அட்ரஸ் எங்களுக்கு வேணும், அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எங்களுக்கு வேணும், அதை நீங்க என்ன செய்யணும், மாடிஃபை பண்ணணும். இதற்காக உங்களுக்கு என்ன கொடுக்கப்படும், பணம் என்பது கொடுக்கப்படும், 50 சென்ட். ஸோ பணம் அப்படி கொடுக்கப்படும். இந்த பணத்தை வைத்து நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் சீனாவுக்கு எதிராக யாரும் பேச விடாமல் நீங்கள் தான் தடுக்க வேண்டும். நிறைய மாணவர்கள், நிறைய விதமான ஆசிரியர்கள் எல்லாருமே இந்த வேலையில ஜாயின் பண்றாங்க. ஸோ இதன் காரணமாக சீனால உண்மையை எழுத வேண்டும் அப்படின்னு சொல்ற நிறைய பிளாகர்ஸ், நிறைய வீலாகர்ஸ் எல்லாம் என்ன செய்யறாங்க, அவங்களுடைய வேலையை அப்படியே நிப்பாட்டி விட்டு சீனாவுக்கு எதிராக யாருமே பேச முடியாத ஒரு நிலைமைக்கு சீன அரசாங்கம் கொண்டு செல்கிறது. இப்படியே 2004 இருந்து 2009 வரை அவங்க என்னெல்லாம் நினைச்சாங்களோ அது மட்டும்தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா 2009வது வருடம் டெங் அப்படிங்கிற ஒரு பெண் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஒரு பிரமுகரை குத்தி கொலை செய்கிறாள்.
ஏன் கொலை செய்கிறாள் அப்படின்னு சொல்லி இந்த சீன அரசாங்கம் விசாரிக்கவே இல்லை. நேரா டெங் அவர்களை கைது பண்ணினாங்க, மனநலம் காப்பகத்தில் கொண்டு அடைக்கிறார்கள். பைத்தியம், அவங்களுக்கு மனநிலைமை சரியில்லை, அதனால இந்த பொலிட்டிக்கல் இந்த அரசியல்வாதியை கொன்று விட்டார் அப்படின்னு சொல்லி அடைத்து விட்டார்கள். இப்படித்தான் செய்தி வெளியில வந்தது. ஆனா ஒரே ஒரு தைரியசாலி அந்த குரூப்ல இருந்து வெளியில வரார். அவருடைய பெயர் தான் ஊகன் என்பவர். இந்த ஊகன் என்ன செய்யறார், இந்த டெங் அப்படிங்கிற பெண் எதற்காக அந்த அரசியல்வாதியை கொலை செய்தார் அப்படிங்கறத தேடி 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 கண்டுபிடிக்கிறார். ஒவ்வொரு நபர்களிடம் கேட்கிறார், அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத விசாரிக்கிறார். அவர் ஒரு பிளாக் எழுதுறார், ரைட் பண்றார். கடைசி ஒரு உண்மை வெளியில வருகிறது. அந்த அரசியல்வாதி இந்த பெண்ணை வன்புணர்வு செய்ய நினைத்தார், அதற்காக பணம் கொடுக்க நினைத்தார். அந்த பெண் ஏற்க மறுத்தாள். வன்புணர்வு, கட்டாய வன்புணர்வு செய்ய வந்தவனை கொன்றுவிட்டாள் டெங். இத பெரிய அளவுல பிளாகா என்ன செஞ்சிட்டார், எழுதி விட்டுட்டார். VPN பயன்படுத்தி, VPNனா ஒரு வெப்சைட் தடைப்படுத்தி இருக்கிறது என்றால் அந்த வெப்சைட்டை வெளிநாட்டவர்களோ இல்லாட்டி வெளி உலகத்திலிருந்து பார்க்க வேண்டும் என்றால் வேற இடத்துல இருந்து, இப்போ கனடால இருந்தோ இல்லாட்டி வேற ஏதாவது மலேசியால இருந்தோ நம்ம பார்க்குற மாதிரி நம்ம IP செட்டிங்ஸை மாற்றலாம். இந்த மாதிரி ஒரு செட்டிங்ஸை போட்டு ஒரு பிளாகை டெலிகாஸ்ட் பண்ணிட்டார். இப்படி டெலிகாஸ்ட் பண்ணனால என்ன ஆச்சு, இது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி அவர் தற்காப்புக்காகத்தான் கொலை செய்தார் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு தீர்ப்பை கொடுக்கிறது. இந்த தீர்ப்பு வருவதற்கு மிக முக்கிய காரணம் அந்த ஊகன் என்பவர் தான். அவர் போட்ட பிளாகை நிறைய பேர் படிக்க நேர்ந்தது. அப்படி படித்ததால் சீனாவில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, ஒரு உள்நாட்டு கலவரமே வந்தது. நிறைய நபர்கள் டெங் மாதிரியான நிறைய பெண்கள் இங்கே இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு, உண்மையான செய்தியை வெளியிடுங்கள் அப்படின்னு சொல்லி பலவிதமான கோஷங்கள் என்பது எழுப்பப்படுகிறது. இது 2009 வருடம் நடந்தது. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா மனிதர்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க, VPN தேடி ஓடுறாங்க. எப்படியாவது வெளி உலக செய்தியை நம்ம வாசிக்க வேண்டும், இல்லாட்டி உண்மையான செய்திகளை வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்லி VPNக்கு பின்னால் ஓடுகிறார்கள். 2011 வருடம் ஒரு ஹை ஸ்பீடு ட்ரெயின் பல குடியிருப்பு பகுதிகளில் புகுந்து விட்டது. கிட்டத்தட்ட 40-50 பேர் அப்படியே செதச்சிருச்சு. 172க்கும் மேற்பட்ட நபர்கள் அதனால அடிபட்டாங்க. இந்த செய்தியை நீங்க எந்த விதத்திலும் விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அனைத்து பத்திரிகைக்கும் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி, சீனாவினுடைய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறது. சீன கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொல்கிறதோ அதை மட்டும் நீ உன்னுடைய பேப்பரில், உன்னுடைய நாளிதழில் வெளியிட்டால் போதும். யாரும் என்ன செய்ய வேண்டாம், ஜேர்னலிஸ்டா மாற வேண்டாம், உங்களுக்கு எல்லாமே தடை விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மறைமுகமா ஒரு தடை விதிக்கிறார்கள். ஆனா சாதாரண இதை பார்த்த மக்கள் சும்மா இருப்பாங்களா? அவங்க என்ன செய்யறாங்க, நிறைய VPN பயன்படுத்தி அவங்க மொபைல் எடுத்த போட்டோஸ் இதெல்லாமே வெளியில கொண்டு வந்து இந்த ஒரு ட்ரெயின் இப்படி குடிசை பகுதிகளுக்கு வருவதற்கு காரணம் இங்கே நடந்த ஊழல் தான் அப்படிங்கிறத வெளி உலகத்திற்கு காண்பிக்கிறார்கள். இதுவும் அந்த அரசியல் கட்சிக்கு, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக மக்கள் மத்தியில் மாறுகிறது. பல உண்மைகளை இந்த அரசியல் கட்சி மறைக்கிறது அப்படிங்கிற ஒரு உண்மை வெளியில் வருகிறது. 2012 வருடம் சீனா பெரிய அளவில் இயற்கை பேரழிவுகளால் பாதிப்படைகிறது. அந்த நேரத்திலையும் இந்த VPN பயன்படுத்தி நிறைய மனிதர்களுக்கு உதவி செய்கிறார்கள். அரசாங்கம் உதவி செய்யவே இல்லை. அதன் பிறகு என்ன நடந்தது, 2012க்கு பிறகு யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அவர்கள் இந்த மக்கள் மத்தியில் ஹீரோக்களாக அறியப்பட்டார்கள். இது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சுத்தமா பிடிக்கல, அந்த சீன CCP கட்சிக்கு சுத்தமா பிடிக்கல. இப்படி நிறைய நபர்கள் ஹீரோவாக மாறுகிறார்கள். இது சரி வராது அப்படின்னு சொல்லி 2013 வருடம் 7 பேஸ் லைன்ஸ் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். அந்த சட்டம் கொண்டு வந்த அடுத்த வினாடிகளில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட சோஷியல் அக்கவுண்ட் அப்படிங்கிறது முழுவதுமாக முடக்கப்படுகிறது. 1 லட்சம் வெய்போ அக்கவுண்ட் மட்டுமே முடக்கப்பட்டது என்பது வேறொரு செய்தி. அத்தனை நபர்களும் இந்த மாதிரி VPN பயன்படுத்தி உண்மையான செய்திகளை சொல்ல வந்தவர்கள். ஆனால் எல்லாருடைய அக்கவுண்டும் அங்கே என்ன செய்யப்பட்டது, முடக்கப்பட்டது இந்த 7 பேஸ் லைன்ஸ் வழியாக. இத்தோடு நிறுத்தியதா சீன அரசாங்கம்? செப்டம்பர் மாதம் 2013 வருடம் வேறொரு சட்டத்தையும் இயற்றுகிறார்கள். நீ ஒரு போஸ்ட் போட்டு அது சீன அரசாங்கத்துக்கு எதிராக இருந்து அது 5000 நபர்கள் பார்த்திருந்தாலோ, அப்படி இல்லையா 500 ஷேர் நடந்திருந்தாலோ நீ 3 வருடம் ஜெயில் தண்டனையை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற புதிய சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். இவ்வளவு முடிந்த பிறகு த கிரேட் ஃபயர்வாலை அமல்படுத்துகிறார்கள். எந்த ஒரு VPNம் வெளியில வரக்கூடாது, யாரும் வெளி உலக அந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற முழு தடையை கொண்டு வருகிறார்கள். இந்த தடையையும் பல மனிதர்கள் உடைக்க நினைக்கிறார்கள். 2015 வருடம் கிரேட் கேனான் அப்படிங்கிறத அறிமுகம் செய்கிறார்கள். இந்த கிரேட் கேனான் என்ன தெரியுமா செய்யும், நம்ம ஏதாவது ரிக்வெஸ்ட் கொடுக்கிறோம், இப்போ சீனாவுக்கு எதிராக ஒரு கோஷத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்லி கூகுள் நம்ம சர்ச் பண்ணோம்னா
சீனாவுக்கு ஆதரவான ரிக்வெஸ்டை கொண்டு வா அப்படிங்கிற அந்த சர்ச்சையே மாற்றிவிடும். இதுதான் கிரேட் கெனான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு விஷயத்தை 2020 வருடமும் சீனா அமல்படுத்தி இருக்கிறது. நீங்க வேணா சர்ச் பண்ணி பாருங்க கிரேட் கெனான் அப்படிங்கிறத அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ எந்த ஒரு செய்தியும் அங்கே போகக்கூடாது, சீனாவுக்கு செல்லக்கூடாது. சீன நாட்டில் இருக்கும் அரசியல்வாதிகள் என்ன சொல்கிறார்களோ அதை மட்டுமே சீன மக்கள் கேட்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிற சீனாவின் செயலிகள், சீனாவின் அப்ளிகேஷன் இங்கே தேவையா? ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் 2016 வருடம் ஒரு முக்கியமான புள்ளி விவரத்தை வெளிவிடுகிறது. 40 கோடி கமெண்ட்ஸ் அப்படிங்கிற போஸ்ட், சோஷியல் மீடியாவில் வர்ற 40 கோடி போஸ்ட்டை ஒவ்வொரு வருடமும் சீனா ஆல்டர் பண்றாங்க. அவங்களுக்கு தகுந்தது போல் அதை மாற்றிக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்ற ஒரு கருத்து கணிப்பு தான், ஒரு புள்ளி விவரம் தான். அது மட்டுமா, கிட்டத்தட்ட 10-40 லட்சம் மனிதர்களை சீன அரசாங்கம் இந்த ஒரு வேலைக்காக வேலையில் அமர்த்தி இருக்கிறது, சம்பளம் கொடுத்து. சீனாவுக்கு எதிராக எதுவும் பேசக்கூடாது, சீனாவுக்கு ஆதரவாகத்தான் எல்லோரும் இருக்க வேண்டும். அதற்காக இந்த சோஷியல் மீடியா அவங்க என்ன செய்யணும், டார்கெட் பண்ணணும். ட்விட்டராக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், இப்படி பல நேரங்களில் நம்மை கட்டுப்படுத்தும் இந்த சோஷியல் மீடியாவை யார் கட்டுப்படுத்த நினைத்து கொண்டிருக்கிறார்கள்? இதே சீன அரசாங்கம் நினைத்து கொண்டிருக்கிறது. அவங்க சொல்லியிருக்காங்க இன்னைக்கு இந்த டிக்டாக்கை பத்தி, நிறைய ஆர்டிஸ்ட், நிறைய பெயிண்டர்ஸ், நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கைக்காக டிக்டாக்கை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். அதை இந்திய அரசாங்கம் முடக்கி விட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. எவ்வளவு பெரிய நயவஞ்சகமான ஒரு செயல். டிக்டாக்ல அதிகமாக ஃபேமஸ் ஆனது பெயிண்டர்ஸோ இல்லாட்டி இந்த மாதிரி டீச்சர்ஸோ கிடையாதுங்க. அவங்களுடைய மார்பகத்தையும் இல்லாட்டி செக்ஷுவலாக பேசுகிற இல்லாட்டி கெட்ட வார்த்தை பேசுகிற ஆண்கள், பெண்கள் தான் ஃபேமஸாக மாறி இருக்காங்க. நடிப்பால், அவர்களுடைய பேச்சு திறமையால் டிக்டாக் வழியாகவோ இல்லாட்டி சீனாவினுடைய அப்ளிகேஷன் வழியாகவோ ஃபேமஸ் ஆன நபர்கள் 10 நபர்கள் கூட நம்மளால சொல்ல முடியாது. நல்லா யோசிச்சு பார்த்தா அதனுடைய உண்மை தன்மை உங்களுக்கே தெரிய வரும். இவ்வளோ டீட்டெயில்ஸை நம்ம பார்ப்பதற்கான காரணம் 1990 இருந்து 2020 வரை சீனா நாட்டுக்காரன் என்ன நினைக்கிறாங்கிறத தெளிவாக நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு மேலே டீட்டெயிலாக விலாவரியாக நம்ம சோஷியல் மீடியா இல்லாட்டி நம்முடைய டிவி சேனல்லாம் இதை சொல்லவே முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நாளைக்கு அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு ப்ரெஷர் வரும். ஏன்னா நான் சொன்னது தான், நாம் இப்போ 59 அப்ளிகேஷன் சொல்லியிருக்கிறது எல்லாமே பெரிய பெரிய நிறுவனங்கள், பெரிய முதலைகள், பண முதலைகளுடைய அப்ளிகேஷன்ஸ். ஸோ இதை எப்படியாவது இந்த தடையை நீங்கள் நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வருவாங்க. மக்கள் நாம் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் இந்த தடை நிரந்தர தடையாக மாறும். இது நிரந்தர தடையாகத்தான் இருக்க வேண்டும். நிச்சயம் இதற்கு எதிராக இந்திய மக்கள் குரல் கொடுக்க வேண்டும். கிரேட் ஃபயர்வால், சைனா நெட், கிரேட் கெனான், கோல்டன் ஷீல்டு, இதெல்லாம் நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. ட்விட்டர்ல ட்வீட் போடும்போது இந்த 4 வார்த்தையும் ஹேஷ் போட்டு ஒரு ஹேஷ்டாக கிரியேட் பண்ணி சீனாவுக்கு தெரிகிற மாதிரி, அங்கே இருக்கிற வால்ஃப் வாரியர்ஸ்க்கு தெரிகிற மாதிரி நாம் அமல்படுத்துவோம். சீன நாட்டுக்காரன் நீ இப்படித்தான் விளையாண்டுட்டு இருக்க, எங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லுவோம். நிச்சயம் இது உலக அளவில் மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பை தமிழக மக்களிடம் இருந்து சேர்க்கும் என்று சொல்லலாம். இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள், தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.